விசுவாசம் என்பது இயேசு நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், செய்ய போகிறார், கண்டிப்பா செய்வார், நிச்சயமா செய்வார், இப்படி நம்புறது பேர் விசுவாசம் இல்ல. இயேசு எனக்காக ஏற்கனவே செய்து விட்டார்னு நம்புறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். எப்படி செஞ்சாரு? நான் ஏதாவது செஞ்சேன்னா அவரு செய்யறதுக்கு அப்படின்னா நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கிருபையினாலே செய்தார், கிருபையினாலே ரட்சித்தார், கிருபையினாலே விடுதலை தந்தார், கிருபையினாலே செழிப்பை தந்தார், கிருபையினாலே சுகத்தை தந்தார், கிருபையினாலே பாதுகாப்பை தந்தார். இப்படி தந்ததை இவர் எனக்கு தந்து விட்டார் என்று நான் நம்புறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். நீங்க நம்புங்க, அவர் செய்வார் நம்புங்கன்னு இல்ல, அவர் செஞ்சிட்டாருன்னு நம்புங்க. அவர் செஞ்சிட்டாரா? எப்ப செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு? என்கிட்ட எதையுமே கேட்கலையா? நான் எதுவுமே செய்ய வேண்டாமா அவருக்கு? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், அவரா செஞ்சிட்டார். அவரா செஞ்சிட்டார் பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் கிருபை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் விசுவாசத்தை கொண்டு. அவர் கிருபையினால உங்களுக்கு தந்தார். விசுவாசத்தை கொண்டு என்ன பண்றோம்? நம்ம அதை பெற்றுக் கொள்ளுகிறோம்.